நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இந்த இன்ஜின் பற்றி ஒரு இன்ஜின் ரெடி பண்ணி வீடியோ பண்ணுறேன்னு. இன்றைக்கி அந்த வீடியோ தான் நான் வந்து அனுப்ப போகிறேன். இன்றைக்கி நான் வந்து சைலன்சர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்தாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்லேருந்து சைலன்சர்லேருந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் எடுத்துக்கலாம். ஆக்சிலேட்டர் கேபிள் எடுத்து இது வந்து 2 போல்ட் வரும். நம்மளுக்கு 2 ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு நம்ம முதல்ல இங்கே ஒரு 2 போல்ட்டையும் கார்பரேட்டரில் வச்சு இன்ஜின் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் மேம் இருக்குது. எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே சைலன்சர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு மேம். இப்போ வந்து இந்த சைடு டைட் பண்ணிட்டு அடுத்தது வந்து இந்த சைடு இருக்குல்ல இதில் ஒரு போல்ட்டு வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது இருக்குல்ல இதை கொஞ்சம் இப்படி மாட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக அதை லூஸ் பண்ணிக்கணும் மேம். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சிலேட்டருக்கு நம்ம அந்த போல்ட்டை திரும்பி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் இருக்குல்ல இதில் வந்து இந்த எண்டு இதில் மாட்டி இதை இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்போ அதை வந்து ஒரு டர்ன் பண்ணி இதில் மாட்டணும். இப்போ வந்து போல்ட் எடுத்துக்கலாம். போல்ட் எடுத்து கார்பரேட்டர் வைக்கலாம். ஃபஸ்ட்டு போல்ட் ஆஃப் டைட் பண்ணிட்டு செகண்ட் போல்ட் எடுத்து மாட்டிக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்குது மாட்டுறதுக்கு நம்மளுக்கு. அப்புறம் வந்து டைட் பண்ணிட்டு திரும்பி லூஸ் பண்ணிட்டு மாட்ட வேண்டியது வரும். அடுத்த போல்ட்டையும் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ டைட் பண்ணிவிட்டு ஆஃப் டைட் பண்ணிட்டு அடுத்தது இதையும் வந்து ஃபுல் டைட் வச்சுட்டு இதுவும் ஃபுல் டைட் வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து கிளச்சு போக போகிறோம். இது பக்கம் கிளச்சு வந்து நான் ஒயர் ஆல்ரெடி வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இது இப்படி விட்டு எடுத்துடலாம். விட்டு எடுத்துட்டு இந்த ஹெட் இருக்குங்களா இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சொருவிட்டு இதை இப்படி இழுத்து இந்த போல்ட் 2 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 12 mm இருக்கும், இது 10 mm இருக்கும். இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். கையிலே பாதி வரைக்கும் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அடுத்தது வந்து ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஃபுல் டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் டைட் வச்சுட்டு இதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சுட்டு இதையும் ஃபுல் டைட் வச்சிடலாம். இப்போ கிளச்சோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்பார்க் பிளக் இருக்குல்ல ஸ்பார்க் பிளக் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்பார்க் பிளக்கோட இதெல்லாம் தொடச்சிட்டு சைலன்சர் கொஞ்சம் தொடச்சிட்டு கார்பரேட்டரும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஸ்பார்க் பிளக் எடுத்து கரெக்டாக இதில் மாட்டி இது பண்ணிட்டு சைலன்சர் எடுத்து இது மாட்டும் போது இதை அடியில் விட்டு இந்த பிரேக் அமைக்கிட்டு மாட்டினா வரும். வந்து மாட்டிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இது வச்சுட்டு அடுத்து போல்ட் எடுத்துக்கலாம். அப்புறமா இன்னொரு லாங் ஸ்விட்ச் போட்டு இதை வச்சு இடத்துல போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட் வந்து இந்த போல்ட்டு போடணும். இதை கொஞ்சம் கையாலே பாதி வரைக்கும் டைட் பண்ணிட்டு போயிட்டு
அடுத்தது நம்ம டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஃபுல் டைட் வைக்கணும். அடுத்து நம்ம இந்த போல்ட்டு போட்டுக்கலாம். வச்சுக்கலாம். போல்டர் வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த சைடு கொஞ்சம் சைலன்சர் கொஞ்சம் டைட் வைக்கணும். இந்த சைடு வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், இதை எடுத்து கரெக்டாக இதில் மாட்டணும். இதை எடுத்து 2 சைடும் போல்ட்டு போகிற மாதிரி போயிட்டு, இப்போ போல்ட்டு வந்து 2 போல்ட்டு வரும். இது ஒன்று, இது ஒன்று. இல்லை இதுக்குள்ளே ஒன்று இருக்குப்பா, அதுக்குள்ளார ஒரு போல்ட்டு போயிடுச்சு. Pasok. கியரில் பார்க்கலாம். அடுத்தது எடுக்கலாம். மாட்டியாச்சுங்க. அடுத்தது ஒன்று இதை எடுத்து இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக மாட்டிக்கிட்டு எல்லாமே வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எல்லாரோட வாசரம் எல்லாமே போட்டுக்கணும். இந்த பக்கம் ஒரு போல்ட் போடலையே, எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ அதை மாட்டியாச்சு, இதையும் மாட்டியாச்சு. இதுக்கு ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும். ஸ்க்ரூ போட்டு இடத்துல கொஞ்சம் லைட் அடிங்க. ஃபுல் டைட் இதுலேயும் வச்சிடலாம். சீட்டு போடலாம். இது எடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்.
இப்போ வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சிலேட்டரும் கரெக்டாக முறுக்கு தான் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே டிக்கரும் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டாக கார்பரேட்டரும் இருக்குது. இப்போ செல்ஃப் பண்ணிடலாம். வந்து நம்ம எல்லாம் இன்ஜினியர் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் நாளைக்கு வந்து நான் வீடியோ